ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை ஒன்று கூட விடாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் சூப்பராக மேக்ஸில் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? அதாவது உங்கள் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 10th நல்லா ஸ்கோர் பண்ணணும், அதனால் இனிமேல் 10th கான்சென்ட்ரேட் பண்ணலாம், 9th பாஸ் ஆனால் போதும், இல்லைன்னா டீசெண்டான மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா 9th கண்டினியூ தான் உங்களுக்கு 10th வரப்போகுது. ஸோ 9th தான் உங்களுக்கு பேஸ். இதில் தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு இதோட கண்டினியூ 10th வரும்போது ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா 10th படித்து அது கூட இப்போ இருக்கிற இந்த 9th சேர்த்து 10th படிக்கும்போது ஒரு பாறாங்கல்லையே தூக்கி தலையில் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ மேத்ஸில் புக்கே எடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ 9th நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்துடலாம் எல்லா சாப்டருக்கும். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 1 எடுத்துக்காட்டில் பாருங்கள். 1 2 1 3 1 4 1 5 1 7 1 8 1 9 1 15 1 17 1 19 1 27 1 31. அடுத்து பயிற்சியில் 1 1 2 4 5 6 1 2 1 3 7 8 1வது கணக்கு மட்டும். அடுத்து 1 3 1 2 5 1 4 1 3 4 5 1 6 1 2 6. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 3 சாப்டருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா பெரிய சாப்டர்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் இருக்கிற சாப்டருக்கு எல்லாமே கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், சாப்டர் 2க்கானது. சாப்டர் 2 எடுத்துக்காட்டு 2 1 2 2 2 4 2 6 2 7 2 11 2 12 2 16 2 17 2 20 2 24 2 25 2 29 2 30. பயிற்சியில் 2 1 2வது 3வது 2 2 2 2 4 2 3 1 2 3 2 5. ஓகேவா? 2 4 2 5 1 2 3 4 5 2 7 5வது 2 8 2 3 4. அடுத்தது சாப்டர் 3. சாப்டர் 3 தான் இருக்கிறதுலே பெரிய சாப்டர் இல்லையா, ஆனால் ஈஸியான சாப்டர். ஓகேவா? சாப்டர் 3 எடுத்துக்காட்டு பாருங்கள். 3 4 3 5 3 7 3 9 3 13 3 15 3 16 3 18 3 20 3 21 3 23 3 25 3 26 3 33 3 41 3 48 3 50. பயிற்சியில் 3 1 2 3 7 8 9 10 11. இது பார்க்க தான் நிறையா சம்ஸ் இருக்கும், ஆனால் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி ரொம்ப ஈஸியான கணக்குகள் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து 3 2 2 3 4 3 3 2 3 4 3 4 1 3 4 5 7 3 5 2 4 3 6 வேணாம், 3 7 2 3 மட்டும் பாருங்கள். 3 12 1 2. அடுத்ததாக சாப்டர் 4. இனிமேல் வர சாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னது இல்லையா, அதனால் கொஸ்டின்ஸும் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சாப்டர் 4 எடுத்துக்காட்டில் பாருங்கள். 4 1 4 3 4 5 4 7 4 9. பயிற்சியில் 4 1 3 4 4 2 2 4 5 4 3 1 4 6 4 4 1 2 5 6. அடுத்தது 5வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும் இல்லையா. அந்த ஃபார்முலாஸில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். சாப்டர் 5 பாருங்கள். எடுத்துக்காட்டு 5 1 5 4 5 8 5 12 5 13 5 17 5 20. பயிற்சியில் 5 1 1 2 5 2 1 2 3 4 5 3 1 3 மட்டும் 5 4 1 2 6 5 5 1 2. அடுத்து சாப்டர் 6. அதில் எடுத்துக்காட்டு 6 5 6 8 மட்டும். இது பயிற்சியில் பாருங்கள். 6 1 1 2 3 6 2 1 2 6 3 1வது 6 4 1 3. அடுத்தது சாப்டர் 7. சாப்டர் 7 பாருங்கள். எடுத்துக்காட்டு 7 6 7 9 7 13. பயிற்சி 7 1 1 7 2 1 5 7 3 1 2 7. அடுத்து சாப்டர் 8. சாப்டர் 8 புள்ளியியலா. இதில் உங்களுக்கு 9th பொறுத்த வரைக்கும் சாப்டர் 8 புள்ளியியல், சாப்டர் 9 நிகழ்தகவு இருக்கும். ஆனால் 10th ரெண்டுமே கலந்து சாப்டர் 8 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படின்னு. இதில் பாருங்கள். சாப்டர் 8 புள்ளியியலில் எடுத்துக்காட்டு 8 4 8 5 8 6 8 8 8 9
8 11 8 14 8 15 8 16 8 18. அடுத்து பயிற்சியில் நோட் பண்ணிக்கோங்க. 8 1ல் 1 2 3, 8 2ல் 1 3, 8 3ல் 1 2. அடுத்தது சாப்டர் 9. அதில் எடுத்துக்காட்டில் 9 1 9 2 மட்டும். பயிற்சியில் 9 1ல் 2 3 5, 9 2ல் 1 4. ஓகேவா? அவ்வளோதான். 2 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 5 மார்க்ஸ் டக்குன்னு பார்த்துடலாமா? இதே மாதிரி பார்க்கலாம் வாங்க. 5 மார்க்ஸ் சாப்டர் 1ல் எடுத்துக்காட்டு 1ல் 21, 1ல் 22, 1ல் 24, 1ல் 25, 1ல் 26, 1ல் 28, 1ல் 32, 1ல் 34. ஓகேவா? பயிற்சியில் 1ல் 2ல் 10வது கணக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. 1ல் 3ல் 3 4, 1ல் 4 கிடையாது. அதாவது 1ல் 1 1ல் 4 நீங்கள் பார்க்கவே வேணாம் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து 1ல் 5ல் 3 4 5 7 9 10 11. அடுத்து 1ல் 6ல் 3 5 9 10. அடுத்து சாப்டர் 2 பாருங்கள். அதில் எடுத்துக்காட்டு 2ல் 5, 2ல் 14, 2ல் 15, 2ல் 23, 2ல் 26, 2ல் 27, 2ல் 30, 2ல் 31. இதே பயிற்சியில் 2ல் 4 இருந்ததா? ஓகேவா? 2ல் 4ல் இந்த 1வது. அடுத்து 2ல் 6ல் 1 2 3 4, 2ல் 7 அதில் 2 3 4. அடுத்து சாப்டர் 3. சாப்டர் 3ல் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3ல் 27, 3ல் 31, 3ல் 34, 3ல் 36, 3ல் 37, 3ல் 39, 3ல் 40, 3ல் 49, 3ல் 52, 3ல் 53. பயிற்சியில் 3ல் 3ல் 5 6 9 11, 3ல் 4ல் 6 9 10 11 14. 3ல் 5ல் 5வது கணக்கு மட்டும் பார்த்தா போதும். 3ல் 6ல் 2 3 மட்டும். 3ல் 7ல் 1 5 6 7, 3ல் 8ல் 1, 3ல் 9ல் 1 2, 3ல் 12ல் அதாவது 1வது இதில் 2 3 6 மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? அடுத்து 3ல் 13ல் 1வது கணக்கு மட்டும். 3ல் 14ல் 1 2 5 6. அடுத்தது சாப்டர் 4. சாப்டர் 4ல் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4ல் 2 4ல் 10 மட்டும் பாருங்கள். பயிற்சியில் 4ல் 1ல் 2 5, 4ல் 2ல் 1 8 9, 4ல் 3ல் 2 3 5 7, 4ல் 4ல் 3 7 9. அடுத்தது சாப்டர் 5. எடுத்துக்காட்டு 5ல் 3, 5ல் 5, 5ல் 6, 5ல் 7, 5ல் 9, 5ல் 10, 5ல் 11, 5ல் 15, 5ல் 18, 5ல் 19, 5ல் 20, 5ல் 21. ஓகேவா? பயிற்சியில் 5ல் 1ல் 3 4, 5ல் 2ல் 5 7 10 11, 5ல் 3ல் 3 6 8, 5ல் 4ல் 1 3 4 7, 5ல் 5ல் 3 4 5 7. ஓகேவா? இது சாப்டர் 6. அதில் எடுத்துக்காட்டு 6ல் 3, 6ல் 4, 6ல் 6, 6ல் 9, 6ல் 15, 6ல் 16. பயிற்சி 6ல் 1ல் 4 5 7 8 9, 6ல் 2ல் 3 4, 6ல் 3ல் 2 4, 6ல் 4ல் 4 5 6. அடுத்தது சாப்டர் 7. அதில் எடுத்துக்காட்டு 7ல் 1, 7ல் 3, 7ல் 4, 7ல் 8, 7ல் 10, 7ல் 11, 7ல் 12, 7ல் 14, 7ல் 15. பயிற்சியில் பாருங்கள். 7ல் 1ல் 2 3 5 8 9 10, 7ல் 2ல் 2 3 4, 7ல் 3ல் 3 5 6 8. அடுத்தது 8வது புள்ளியியல்ல எடுத்துக்காட்டு 8ல் 1, 8ல் 2, 8ல் 3, 8ல் 7, 8ல் 12, 8ல் 13, 8ல் 17. பயிற்சியில் 8ல் 1ல் 5 6 7, 8ல் 2ல் 5வது மட்டும், 8ல் 3ல் 3 4 5. அடுத்து சாப்டர் 9. நிகழ்தகவு எடுத்துக்காட்டு 9ல் 5 மட்டும் 5 மார்க்கில் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பயிற்சியில் 9ல் 1ல் 4 5 6, 9ல் 2ல் 3 5. ஓகேவா? இதில் ரொம்ப கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.